ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் கொண்டக்கடல் சூப்பு வாங்க செய்வோம். இது முழு கடல் கொண்டக்கடல். இன்னைக்கு சூப்பு. இந்த பனிக்காலத்தில் சூப் சாப்பிட்டா நல்லது. சளி பிடிச்சா இது சாப்பிட்டோம்னா சாதத்தில் போட்டு சாப்பிடலாம், அப்படியே டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். முதல்ல இது வேக வச்சுக்கணும். இது ஒரு 100 கிராம் இருக்கும். முதல்ல வேக வைக்கலாம். ஒரு 2 விசில் வரணும். நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போது ஒரு 2 விசில் வந்தால் போதும். இது 2 விசில் வர வரைக்கும் நம்ம குக்கரில் வச்சு 2 விசில் வரட்டும். அதுக்குள்ள இதில் தாளிச்சிக்கலாம். அது 2 விசில் வர்றதுக்குள்ள அதுக்குள்ள என்னென்ன வேணுமோ அதை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு, இந்த மாதிரி நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ இஞ்சி போதும். இஞ்சி, மிளகு சேர்த்தாதான் சூப்புக்கு நல்லா இருக்கும். இதோ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு. அப்புறம் பச்சை தனியா. நீங்கள் நினைக்கிறீங்க என்னடா இவங்க எல்லாத்துக்குமே தனியா சேர்க்குறாங்களே அப்படின்ட்டு. அதில் தனியா போட்டு செஞ்சாதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக தான் தனியா சேர்க்குறேன். இந்த பச்சை தனியா 1 ஸ்பூன். இதுக்கு பூண்டு, அது ஒரு 4 பல்லு. உரிக்க வேண்டியது இல்லையே, அப்படியே போட்டு நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு. அப்புறமா கொஞ்சமாக இது சோம்பு, கொஞ்சம் சோம்பு. இதெல்லாம் போட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு வெறும் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. இதுக்கு வெங்காயம் தக்காளி போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுக்கு தாளிக்கிறதுக்கு 2 கடுகு, 2 ஜீரகம், அவ்வளோதான். 2 சோம்பு, கொஞ்சம் பட்டை, அவ்வளோதான். சோம்பு பட்டை போட்டால் போதும். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கலாம். வச்சுக்கோங்க. நான் இப்போ கருவேப்பிலை கூட இதுலேயே போட்டுடுறேன். லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டுறேன். இதுக்கு எண்ணெய்லாம் நிறையா தேவைப்படாது. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். பச்சை மிளகா கூட தேவைப்படும். பச்சை மிளகா கூட தேவையில்லை. பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எதுவுமே தேவையில்லை. பார்த்தீங்களா, 2 விசிலுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போது மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு
இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இந்த வெங்காயம் தக்காளி இதில் சேர்த்துக்கிறோம். இந்த தக்காளி வெங்காயம் இப்போ மசாலாலாம் இப்போ சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் மஞ்சத்தூள், இது உப்பு. இப்போ உப்பு போடலாம். ஃபர்ஸ்ட்ல உப்பு போட்டு வேக வச்சா இந்த கடல் வந்து வேகாது, அதனால உப்பு இல்லாமல் வேக வச்சிருக்கேன். இப்போ உப்பு போட்டிருக்கேன். உப்பு, மஞ்சள், காரம் கூட கொஞ்சமாக தான் போட்டுக்கணும். ஏன்னா அது மிளகு, இஞ்சி எல்லாம் அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதில் காரம் வரும். அதனால இதுக்கு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன், பார்த்தீங்களா, அந்த அளவுக்கே போதும். அதுக்கு மேலே வேணாம், ரொம்ப காரம் ஆயிடும். இப்போ இதில் கொஞ்சம் புளி, இதை பார்த்தீங்களா, இது இப்படியே போட்டுடலாம். நம்ம அது புளி கரைச்சி இதெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை, இப்படியே போட்டுக்கணும். மசாலா எல்லாம் எப்போ ஊற்றக்கூடாது. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வேகினதுக்கு அப்புறமா ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்கணும். இப்போது இந்த வெங்காயம் தக்காளி வேகணும் நல்லா, அதுக்காக இன்னொரு விசில் வைக்கலாம். இன்னொரு விசில் வச்சா சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்கு தான் இப்போ அரைச்ச மசாலா இதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். பார்த்தீங்களா, இதுதான் கொண்டக்கடலை சூப்பு. இது ஒரு கொதி வரணும். அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்தோமே அது வந்து இதில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டேன். ஃபர்ஸ்ட்ல எல்லாம் ஊற்றக்கூடாது. ரொம்ப நேரம் மசாலா கொதிச்சா அது வந்து ஒரு மாதிரி கசக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததும் லாஸ்ட்டில் இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா அது புரியும். இப்போ வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா தேங்காய் பால் வேணுமுன்னா சிலர் ஊற்றிக்குவாங்க. கொஞ்சம் தேங்காய் அரைச்சி அந்த பால் எடுத்து லாஸ்ட்டில். தேவையில்லைன்னா இப்படியே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்பைசி வேணுமுன்னாக்கா இப்படியே நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து சாதத்துக்கும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா அப்படியே கூட ரசம் மாதிரி அப்படியே குடிச்சிக்கலாம். சாப்பிடலாம். இப்போ வந்து இதுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. நான் எல்லாத்தையுமே போட்டு அதில் போட்டு அரைச்சிருக்கேன். இஞ்சி, மிளகு, பூண்டு, கொஞ்சம் தனியா. அந்த பச்சை தனியா ஏன் போடுறேன்னா அதுதான் நல்லா ஸ்மெல்லு ஸ்பைசி இருக்கும், நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும். அது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் எப்படி பண்ணியிருக்கேன்றது தெரியும். இந்த அளவுக்கு இது போதும். உங்களுக்கு ஜாஸ்தி வேணுமுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த போல் காரம் உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் வந்து இந்த கரம் மசாலா பவுடர் நம்ம வீட்டிலேயே இருக்குது. இந்த கரம் மசாலா பவுடர் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இப்போ கடையிலலாம் அந்த மசாலா அப்படின்றாங்க. இது வந்து ஒரே மசாலா, இதுலேயே எல்லாமே போட்டு நான் அரைச்சி வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு போடணும். ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி பார்த்தீங்களா, இதுதான் கொண்டக்கடல் சூப்பு. ஸ்பைசியாக இருக்கும். இந்த சளி பிடிச்சிருக்கு, தொண்டை கரகரப்பாக இருக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி சூப்பு வச்சு குடித்தா சூப்பராக இருக்கும். இதே மெத்தட்லேயே நம்ம முருங்கைக்காய் போட்டு கூட பண்ணிக்கலாம். இதே தான், இந்த மாதிரியே நம்ம முருங்கைக்காய் சூப்புக்கும் இதே மெத்தட் தான். இப்போ வந்து கொதிச்சிச்சு போதும். இப்போ வந்து கொத்தமல்லி அதில் போடுறேன். கொத்தமல்லி போட்டு இப்போ நம்ம
ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான். இதுதான் கொண்டக்கடல் சூப்பு. பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.